ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லதா பைஜு ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆஜய் காயத்ரி முத்துக்குமரன். இன்னைக்கு நீங்க கேட்க போற நாவல் எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் விடியலில் ஒரு வெண்ணிலா. அத்தியாயம் 5. சூரியன் சட்டென கருமேக போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு காணாமல் போக காலநிலை ஆராய்ச்சியாளர்கள் கணித்தது போல் மழை வருமா இல்லையா என பயமுறுத்தி நின்ற மேகம் சட்டென ஒரு முடிவுக்கு வந்து வேகமாய் தூறலை போட தொடங்கியிருந்தது. அந்த உயர்தர ரெஸ்டாரண்டின் ஓரமாயிருந்த மேஜை ஒன்றின் முன் கன்னத்தில் கை வைத்து கவலையுடன் அமர்ந்திருந்தாள் பாரதி. அவளுக்கு அருகே அமர்ந்திருந்த வான்மதி தோழியை சமாதானப்படுத்த கல்பனாவின் முகத்திலும் கவலை தெரிந்தது. மூவரும் கல்பனாவின் அலுவலகத்தில் இருந்து திரும்பும் வழியில் மழையில் மாட்டிக்கொள்ளவே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் ஒதுங்கி ஒரு காஃபிக்கு 50 ரூபாய் மொய் வைக்க தீர்மானித்திருந்தனர். சாரிடி, எங்க மேனேஜர் அவ்வளோ நம்பிக்கையா என்கிட்ட சொன்னதுனால தான் உன்னை உடனே சென்னைக்கு கிளம்பி வர சொன்ன. இப்ப என்னடானா அந்த லூசு மண்டையன் அவனோட சொந்தக்கார பொண்ணு யாருக்கோ என் வேலையை கொடுக்க வாக்கு கொடுத்துட்டு நம்ம கிட்ட கையை விரிக்கிறார் என்றாள் கல்பனா வருத்தத்துடன். நீ என்ன பண்ணுவ கல்ப்ஸ்? உன் வேலைய எனக்கு வாங்கி கொடுக்கலான்னு நல்ல எண்ணத்துலதான் என்ன வர சொன்ன. உனக்கு குத்தம் சொல்ல என்ன இருக்கு? என் நேரம் சரியில்லை. என் அத்தை சொல்றது போல நான் ஒரு அதிர்ஷ்டம் கிட்டவதான் போல இருக்கு. வரும்போதே அவ்வளோ கெஞ்சி கேட்டுட்டுதான் கிளம்பி வந்தேன். இனி வேலை கிடைக்கலன்னு அவங்க கிட்ட எந்த முகத்தோட போய் நிப்பேன்? சொன்னவளின் முகம் சிவந்து கண்களில் சிறு கலக்கம் தெரிந்தது. பாரு, என்னடி, எந்த பிரச்சனை வந்தாலும் நீதான் எங்களுக்கு சமாதானம் சொல்லுவ. நீ இப்படி கலங்கி பேசலாமா? இல்லனா இன்னொரு நல்ல வேலை உனக்கு காத்திருக்குன்னு நினைச்சுப்போம். மனச தளர விடாத. வான்மதி சொல்ல சட்டென்ன புன்னகைத்தாள். சேச்ச, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா பாரதிங்கிற என் பேருக்கே அசிங்கமா போயிடும். என் கவலை எல்லாம் இந்த 8 லட்சுமியை பத்தி. அத எப்படி சமாளிக்கிறதுங்கிறதான். விடு, காஃபியை குடிச்சிட்டு மழை விட்டுதான் கிளம்புவோம். பாரதி சொல்லவும் கேட்டவர்களின் முகமும் மலர்ந்தது. உன் அத்தைய 8ன்னு சொல்லாத பாரு, சரியான 7:30ன்னு சொல்லு என்றாள் வான்மதி சிரிப்புடன். சேச்ச, அப்படி சொல்லாத வானு. அத்தை என்னதான் சிடுச்சிடுன்னு வாயில வந்தது போல பேசினாலும் அவங்க இல்லைனா எங்க நிலைமை என்ன இருக்கும்? அப்பா இறந்ததும் ஆதரவு இல்லாம நின்ன எங்களை மாமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தப்போ அத்தை அமைதியா தான் இருந்தாங்க. இப்ப வீட்டுல அம்மாவோட செலவு முன்ன விட ஜாஸ்தியாகவும் கொஞ்சம் அதிகமா வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்க செஞ்ச நன்மைய மறக்க கூடாதுல்ல. அதானே. நீ எப்ப யார விட்டு கொடுத்து பேசியிருக்க? நாங்க யார குத்தம் சொன்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டா கொடி பிடிக்க ஆரம்பிச்சிடு. அப்படி இல்ல டிவானு, எல்லார்கிட்டையும் நல்லது கேட்டது ரெண்டுமே கலந்துதானே இருக்கு. மொத்தமா ஒருத்தர மோசமானவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்களோட சரி நமக்கு தப்பா தோணலாம், நம்ம சரி அவங்களுக்கு தப்பா தோணலாம். அதான் நான் எப்பவும் ஒருத்தரோட குறைய யோசிக்கும் போது அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பாக்குறேன். பாரதி சொல்ல அவளை திகைப்புடன் நோக்கிய வான்மதி, நீ சொல்றது சரிதான். ஆனாலும் உன் அத்தை கிட்ட நல்லது இருக்குன்னு சொன்னத என்னால ஜீரணிச்சுக்க முடியல. இவ்வளவு பேசுற நீ எதுக்கு அவங்க ஏதாச்சும் சொன்னா அமைதியா போகாம எதிர்த்து பேசுற? நான் எது செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறது அவங்க சுவாபம். அதுக்காக நான் அமைதியா போயிட்டா அப்புறம் அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது சொல்லு? அவங்க பேசுறது எல்லாமே சரின்னு நினைச்சு பேசும்போது என்னோட சரிய நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? அவங்கள நான் வெறுக்கல, அதுக்காக என்ன வெறுப்பேத்தினா அமைதியா இருக்க மாட்டேன். அமைதியா இருக்கிறது வேற, அடிமையா இருக்கிறது வேற. என்னால யாருக்கும் எதுக்கும் அடிமையா இருக்க முடியாது. தெளிவான குரலில் அழுத்தமாக சொன்னவளை ஆச்சரியமாய் பார்த்தனர் தோழியர். இதுதான் பாரதி, உன்கிட்ட எங்களுக்கு பிரமிக்க வைக்கிற விஷயம். அன்புனா குழந்தையாட்ட சுருண்டு போற நீ உரிமையை விட்டு கொடுக்காம எரிமலையா வெடிக்கவும் செய்யற. நிஜமாலுமே பாரதிங்கிற பேரு உனக்கு எவ்வளவு பொருத்தம் தெரியுமா? கல்பனா சொல்லிக் கொண்டிருக்க புன்னகையுடன் தோழியை ஏறிட்டவரின் பார்வை சட்டென எதிர்பக்க மேஜையில் எதிரே அமர்ந்திருந்த 2 இளம்பெண்கள் 2 இளைஞர்கள் மேல் படிய விழிகள் உன்னிப்பானது. கல்லூரி மாணவர்கள் போல் இருந்த நால்வரில் ஒருவன் ஒரு பெண்ணிடம் தலை குனிந்து ரகசியம் பேசி சிரித்துக் கொண்டிருக்க அவன் விரல்கள் அப்பெண்ணின் அந்தரங்க இடங்களை யாரும் கவனிக்காதபடி உரசி கொண்டிருக்க அப்பெண்ணும் அதை ரசித்து சினுங்கிக் கொண்டிருந்தாள். துணிக்கு வந்திருந்த அப்பெண்ணின் தோழி மொபைலில் எதையோ பார்த்தபடி மேஜையில் இருந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். இடையிடையே அப்பையனின் நண்பனிடமும் தனது மொபைலை காட்டி சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் உடன் வந்த பையனின் செய்கை சற்று வித்தியாசமாய் தெரிய அவனை கவனித்தவள் அதிர்ந்து போனாள். அவன் அவர்கள் இருவரையும் அந்த நெருக்கமான நிலையில் மற்றவர்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தான். பாரதி பதில் சொல்லாமல் எங்கோ பார்த்து கொண்டிருக்கவும் வான்மதியும் கல்பனாவும் திரும்பி பார்க்க அதற்குள் எழுந்தவள் அவர்களை நெருங்கியிருந்தாள். ஹேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?
கேட்டுக்கொண்டே அந்த பையனின் கையில் இருந்த மொபைலை பறிக்க அப்பெண்கள் சட்டென பயந்து போக மற்றவன் புரியாமல் பார்க்க அப்பையன் கோபமாய் பாரதியை ஏறிட்டான். ஏய், எதுக்கு என் மொபைலை புடுங்குறீங்க, கொடுங்க என்றவன் அவள் கையில் இருந்த மொபைலை பறிக்க போக அடுத்த மேஜையில் அமர்ந்திருந்தவர்கள் திரும்பி பார்க்க தொடங்க அப்பையனிடம் அமைதியான குரலில் சீறினாள் பாரதி. டேய், எல்லாரும் பாக்குறாங்க, நீ செஞ்சிட்டு இருந்த வேலையை மட்டும் சொன்னா அப்புறம் ஒழுங்கா வெளியே போக மாட்ட, தள்ளி போடா என்றாள் கோபத்துடன். அப்பையனின் முகத்தில் இப்போது திகில் தெரிய, அக்கா பிளீஸ்கா மொபைல கொடுத்துருங்க தனிந்து பேசினான். அதற்குள் வான்மதியும் கல்பனாவும் பதட்டத்துடன், என்ன பாரு, இந்த பையன் என்ன பண்ணா, எதுக்கு கோபப்படுற என்றனர் கலக்கத்துடன். டே அருண், என்னடா நடக்குது, இவங்க யாரு, எதுக்கு உன் மொபைல புடுங்குறாங்க என்ற நண்பனிடம் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றான் அருண். அப்பெண்கள் இருவரும் அச்சத்துடன் எழுந்து நின்று சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்க பாரதி சற்று அமைதியானாள். பயப்படாதீங்க, நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா? ஆமாக்கா என்றாள் ஒரு பெண் தயக்கத்துடன். நீ அந்த பையனை காதலிக்கிறியா? சற்று தயங்கினாலும் அப்பெண் ஆம் என்பது போல் தலையாட்டினாள். இங்க பாருங்க, காதல் தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அதுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்ற வார்த்தைய உண்மையாக்கிடாதீங்க. இருக்கிற இடமும் சூழ்நிலையும் கூட உள்ளவங்களும் எப்படின்னு பார்த்து நடந்துக்கணும் என்றவள் அருணின் மொபைலில் அந்த வீடியோவை எடுத்து காட்ட அதை கண்டவர்கள் அதிர்ந்தனர். நண்பன் காதலிக்கிற பொண்ணோட நெருக்கமா இருக்கிறத வீடியோ எடுக்கிறவன் நிச்சயம் நல்ல எண்ணத்தோட பண்ணிருக்க மாட்டான். இதை வச்சு நாளைக்கு பிளாக்மெயில் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த மாதிரி நட்பை கூட வச்சுக்கிட்டு ஆணி கூட புடுங்க முடியாது. நீங்க என்னடானா உங்க காதலுக்கு சாட்சியா இவனை துணைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. சொன்னபடி அதை டெலிட் செய்து மொபைலை அவன் கையில் திணித்தாள். வாங்க, இனி அவங்க பாத்துப்பாங்க என்று பாரதி தோழியரை அழைத்து கொண்டு தங்கள் மேஜைக்கு செல்ல இருவரும் திகைப்புடன் பின்தொடர்ந்தனர். டே அருண், என்னடா பண்ணி வச்சிருக்க? அப்பையன் கோபத்துடன் நண்பனிடம் கேட்க, ரதீஷ் சாரிடா, சும்மா ஒரு ஜாலிக்கு நம்ம பசங்க கிட்ட இந்த வீடியோ காட்டலாமேன்னு எடுத்தேன், வேற ஒண்ணு நினைச்சு இதை செய்யலடா. அவன் சமாதானம் செய்ய முயல அப்பெண்ணின் முகத்தில் கூச்சமும் கோபமும் தெரிந்தது. ச்சே, உங்களை நம்பித்தானே கூட வந்தோம். உன் ஃப்ரெண்டோட லவர் உனக்கு தங்கச்சி மாதிரி தானே. இத வீடியோ எடுத்தா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுவ? உன் தங்கச்சிய இப்படி வீடியோ எடுத்து காட்டுவியா? அப்பெண்ணின் தோழி அவனிடம் கோபமாய் கேட்டுவிட்டு, வாடி போகலாம், இனி காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு வா, அப்புறம் இருக்கு உனக்கு என்று தோழியிடம் சொல்ல, ஹே ரமா, ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. பிரியா, நீயாச்சும் புரிஞ்சுக்கோ என்று காதலியின் கையை பற்ற கோபமாய் முறைத்தவள் அவன் கையை உதறிவிட்டு தோழியுடன் நடக்க இருவரும் பாரதியிடம் நின்று நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினர். அந்த ரதீஷ் கோபத்துடன் நண்பனை பார்த்து, துரோகி, தங்கச்சியா பார்க்க வேண்டியவளை தப்பா பார்த்து என் காதலையே முடிச்சிட்டியே என்று சொல்லிக்கொண்டே அவனை இழுத்துக்கொண்டு வெளியே சென்றான். அவர்களை கவனித்துக் கொண்டிருந்த பாரதி, இந்த பையன் உண்மையாதான் இருந்திருப்பான் போல என சொல்லிக்கொண்டே பேரர் கொண்டு வந்து மேஜையில் வைத்த வேகமாய் சூடான மூச்சை வெளியேற்றிக் கொண்டிருந்த காஃபி கோப்பையை எடுத்து இதழில் வைத்து உறிஞ்சினாள். மழைக்கு அந்த காஃபி தேவாமிர்தமாய் இல்லாவிட்டாலும் சுமார் மூஞ்சி குமாராய் சுகமாய் இறங்க ரசித்து குடித்தாள் அந்த காஃபி பிரியை. ஹே பாரு, எவ்வளவு பெரிய சம்பவத்தை அசால்ட்டா பண்ணிக்கிட்டு இப்ப கண்ண மூடி காஃபியை ரசிச்சு ருசிச்சு குடிச்சிட்டு இருக்க. உனக்கு எப்படி அந்த பையன் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சது என்றாள் வான்மதி. வானு, இப்போதைய உலகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பிஞ்சு குழந்தையில இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் சொப்பு கொடுக்கற வெறும் போக பொருளா மட்டுமே பாக்குற ஆண்கள் கூடிட்டாங்க. எல்லாரையும் சொல்லல, அதுலயும் எக்ஸப்ஷன் இருக்கு. நம்ம வீட்டு பொண்ணுங்களா நினைக்கிறவங்களும் இருக்காங்க. பொண்ணுங்க பாதுகாப்புக்கு போலீஸையோ மிலிட்டரியையோ செக்யூரிட்டியோ போட முடியாது. நம்மள நாமளே காதுகிட்டாதான் உண்டு. நாம எங்க இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு எச்சரிக்கை உணர்வு எப்பவும் இருக்கணும். சுத்தியும் என்ன நடக்குதுன்னு ஒரு அலர்ட்னஸ் வேணும். அப்பாவை எழுந்து நாங்க 3 பெண்களா தனியா நின்னப்ப இத புரிஞ்சுக்கிட்டேன். அவள் பேசுவதை பிரமிப்புடன் கேட்டிருந்தனர் இருவரும். பாரு, உண்மையிலேயே நீ ரொம்ப கிரேட் டி. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சரி. வாழ்க்கை மேல நம்பிக்கையும் எது நடந்தாலும் ஏத்துக்கிற தைரியமும் உள்ள பொண்ணு. 10 ஆணுக்கு சமம் என் பாட்டி சொல்லுவாங்க. உன்னை பார்க்கும்போது அது ரொம்ப சரின்னு தோணுது என்றாள் கல்பனா. பாருடா, இந்த பாரதிக்கு முன்னாடியே உன் பாட்டி சொல்லிட்டாங்களா? அப்ப சரியா தான் இருக்கும். ஆமா ஆமா, நீ ஒரு மீசை இல்லாத பாரதி தான். மழை கம்மியாயிடுச்சு, சீக்கிரம் காஃபியை குடிச்சிட்டு கிளம்பலாம். லேட்டானா உன் அத்தையை வேற சமாளிக்கணும் என்றாள் வான்மதி. மூவரும் காஃபியை குடித்துவிட்டு பில்லுக்கு காத்திருக்க, எக்ஸ்கியூஸ் மீ பாரதி என்ற ஆண் குரல் ஒன்று கம்பீரமாய் பின்னிருந்து கேட்டது. மூவரும் திரும்பி பார்க்க கண்ணாடி போட்ட சமுத்திரக்கனி போல் ஒருவன் உயரமாய் நிற்க புரியாமல் பார்த்தனர். என்னையா என்றாள் பாரதி, அவன் யார் என்று புரியாமல். எஸ் பாரதி,
நான் பக்கத்து டேபிள்ல தான் இருந்தேன். இவ்வளோ நேரமா இங்க நடந்தது நீங்க பேசினதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த பையன் வீடியோ எடுத்ததை பத்தி அதிகமா பேசி சீனாக்காம சுமூகமா அவங்களுக்குள்ளேயே புரிஞ்சுக்க வச்சது. பெண்களுக்கு இருக்க வேண்டிய எச்சரிக்கை உணர்வு பத்தி எல்லாம் கேட்டேன். உங்க தைரியமும் எல்லாத்தையும் கவனிக்கிற உன்னிப்பான குணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்றவன் மலர்ந்த முகமாய் சொல்ல இடையிட்டாள் பாரதி. ஒரு நிமிஷம் சார், நாங்க பேசினதை கேட்டுட்டு என்ன பாராட்டுறீங்க, சந்தோஷம். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லிட்டா பரவாயில்ல. அவள் சொல்லவும் திகைப்புடன் புருவத்தை உயர்த்தியவன், ஓ எஸ், ஐம் சாரி, நான் ஹரி, அன்னை குரூப் ஆஃப் கம்பெனியோட மேனேஜிங் பார்ட்னர். சொன்னவன் தனது தங்க எழுத்துக்கள் மின்னும் வெள்ளை நிற விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டவும் திகைப்பது அவர்கள் முறையானது. ஓ சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம கேட்டுட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே பாரதி, உங்க பேருக்கு ஏத்தது போல துணிச்சலா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. பை த வே, நான் ஒரு ஆஃபர் கொடுத்தா ஏத்துப்பீங்களா எனவும் புரியாமல் தோழியை பார்த்தாள் பாரதி. என்ன ஆஃபர் சார்? எங்க ஆஃபீஸ் மார்க்கெட்டிங் செக்ஷன்ல சில போஸ்டிங் காலியா இருக்கு. உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். ஹரி சொல்லவும் பட்டென தாமரையாய் மலர்ந்தாள் பாரதி. என்ன சொல்றீங்க, வேலையா? நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கேன் என்றால் வேகமாக. வாவ், எங்களுக்கு சொந்தமா ஹாஸ்பிட்டல் கெமிக்கல் ஃபேக்டரி கூட இருக்கு. நாளைக்கு காலையில கார்ல இருக்கிற எங்க மெயின் பிரான்ச்சுக்கு சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு வாங்க. என் ஒய்ஃப் இருப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு தகுதியான போஸ்டிங் ஆர்டர் கிடைக்கும். அவன் சொல்லுவதை நம்ப முடியாமல் கேட்டு நின்றவளின் தோளில் வான்மதி கை வைக்க, ரொம்ப தேங்க்ஸ் சார், கண்டிப்பா காலையில வந்து பாக்குறேன் என்றாள் கை கூப்பி நன்றியுடன். இட்ஸ் ஓகேமா, இந்த துறையில ரொம்ப போட்டி அதிகம். உங்க அறிவும் துணிச்சலும் எங்க கம்பெனிக்கு யூஸ் ஆகுறதுல எனக்கும் சந்தோஷம்தான். அப்ப நான் கிளம்புறேன் சொன்னவன் விடை பெற்றான். வாவ், சூப்பர் பாரு, உன் நல்ல மனசுக்கு கடவுள் உடனே கை மேல பலனை கொடுத்துட்டார் பாத்தியா? கல்பனா சந்தோஷமாய் சொல்ல வான்மதியும் புன்னகைத்தாள். நான் அப்பவே சொன்னேன்ல, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு தான் இந்த சின்ன வேலை உனக்கு தட்டி போச்சுன்னு, அதே போல ஆச்சா என்றாள் சந்தோஷமாய். இரு தோழிகளையும் சந்தோஷமாய் அணைத்துக் கொண்டவளின் விழிகள் ஆனந்தத்தில் லேசாய் கலங்கின. நான் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற நல்ல தோழிகள் எனக்கு கிடைச்சிருக்காங்க, நிச்சயம் நல்லா இருப்பேன் என்றாள் சிரிப்புடன். கையில் எட்டாத வாய்ப்புகளை எண்ணி மனம் தளராமல் புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வோம். இப்பூமி மிகவும் பெரியது. நமக்கான வரங்களும் சாபங்களும் இங்கேயே கொட்டி கிடக்கிறது. வாழ்க்கை வாழ்வதற்கே. அத்தியாயம் 6. மழை நின்றும் மிச்சமிருந்த மழைத்துளிகள் மரத்திலிருந்து தண்ணீர் முத்துகளாய் கீழே விழுந்து சிதறிக் கொண்டிருந்தது. சுகமான மாலைக்காற்று தேகம் தழுவ அந்த பூங்காவில் சிலர் நடை பயின்று கொண்டும் மலைக்காற்றை ரசனையோடு அனுபவித்துக் கொண்டும் இருந்தனர். பூச்செடிகளின் மேல் சில பூச்சிகள் ரிங்காரமிட்டபடி இசையமைத்துக் கொண்டிருந்தன. பூங்காவின் வெளியே ஒரு காரில் ரிஷி நண்பர்களுடன் அமர்ந்திருந்தான். கண்ணில் போதையின் சிவப்பு தெரிய இதழ்களில் சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. ஏண்டா அஸ்வின், எவ்வளோ நாள் தான் உன் ஆளுக்கிட்ட லவ் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சொல்லாம இழுத்தடிச்சிட்டு இருக்க போற? சரியான பேடி பயடா நீ. உள்ளே சென்ற மதுவின் காரணத்தினால் சிறு குளறலாய் சீண்டலுடன் வந்தது நண்பன் சந்தோஷின் குரல். நான் என்னடா பண்ணுவேன், சொல்லலான் தான் போவேன். ஆனா அவ பக்கத்துல போனாலே நடுக்கமா இருக்கு, சொல்ல பயமா இருக்கு என்றான் அஸ்வின். பொம்பளைய பார்த்தாலே ஏண்டா இப்படி தொட நடுங்குற? அவங்க என்ன பேயா பிசாசா? அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் என்றான் ரகு. இதுக்கு எதுக்குடா தைரியம்? அந்த பொண்ணுக்கிட்ட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, ஓகேனா கண்டினியூ, இல்லைன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அடுத்து இன்னொன்ன பாரு. லவ்வ ஜவ்வு மாதிரி இழுக்காத. இந்த சூர்யாவை வேற இன்னும் காணமே. சிகரெட்டை அழகாய் உள்ளே இழுத்து கொண்டே சொன்னான் ரிஷி. சூர்யா வருவான், போங்கடா. நீங்க சொல்லுவீங்க லவ் பண்றேன்னு சொன்னதும் அவ கோபத்துல என்ன ஓங்கி அரைஞ்சிட்டா என்ன பண்றது என்றான் கடுப்புடன். எதுக்கு அறைய போறா? லவ் சொன்னா எந்த பொண்ணும் அறையாது, உனக்கு பயம் என்றான் ரிஷி. ஓஹோ, இவ்வளோ சொல்றியே, நீ செய்வியா? அப்படி செஞ்சா தைரியசாலின்னு உன்னை ஒத்துக்கிறேன். சேலஞ்ச் வச்சுக்கலாமா என்றான் குறை சொன்ன கடுப்பில். சேலஞ்சா? என்ன சேலஞ்ச்? நீ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பாரு, அவள் உன்னை அடிக்கிறாளா அமைதியாக நிற்கிறாளான்னு பார்ப்போம். அதுக்கு எனக்கு யார் மேலேயும் லவ் இல்லையடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் பெரிய தைரியசாலி தானே. ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அடி வாங்காம வா, நீ தைரியசாலி தான்னு ஒத்துக்கிறேன். டேய், எதுக்குடா தேவையில்லாம சேலஞ்ச் எல்லாம்? ரிஷி எப்படிடா என்றான் தயக்கத்துடன் ரகு. அவன் கையில் தட்டிய ரிஷி, விளையாட்டுக்கு தானடா. சரிடா அஸ்வின், நீ சொன்ன சேலஞ்சுக்கு நான் ரெடி. நான் ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு என்னை எதுவும் சொல்லாமல் விட்டுட்டா
நீ நாளைக்கே உன் ஆளுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். இல்லைனா காதலும் வேணாம் கத்திரிக்காயும் வேணான்னு அதை தூக்கி பரன் மேலே போட்டுட்டு எங்களை டார்ச்சர் பண்ணாம இருக்கணும். முடியுமா என்றான். முதல்ல நீ ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அடியோ திட்டோ வாங்காம வா, அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிக்கலாம். டீலுக்கு நான் ரெடி. எந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும் என்றான் ரிஷி. இரு, நானே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுறேன் சொன்ன அஸ்வின் சாலையில் நடந்து செல்லும் பெண்களை நோட்டம் போட்டான். எல்லாம் வத்தலும் தொத்தலுமா இருக்கே, கொஞ்சமாச்சும் பார்க்கறது போல இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அஸ்வின் சொல்ல. டேய், எதுக்குடா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நீ பெரிய உலக மகா தைரியசாலி தான், ஒத்துக்கிறோம். இந்த சேலஞ்ச் எல்லாம் வேணாம், எதுவும் பிரச்சனை ஆகிட போகுது என்றான் ரகு. டேய், நீ தான் இப்போ பயப்படுற. அதான் ரிஷி டீலுக்கு ஒத்துக்கிட்டான்ல, அமைதியாக பொண்ணை மட்டும் செலக்ட் பண்ணி சொல்லு என்றான் அஸ்வின். இவன் அடங்க மாட்டான். டே ரிஷி, நீ ஆச்சும் அமைதியாயிரேன். எதுக்கு இந்த வில்லங்கம் எல்லாம்? சூர்யா வேற இல்லை. ரகு சங்கடப்பட்டான். ஏண்டா நொண்டிக்காலை வச்சுக்கிட்டு என்னால் யாருக்கும் ப்ரப்போஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லடா. எதுக்கு தேவையில்லாத விவகாரம்தான். மறுத்தால் அவன் வருத்தப்படுவான் என புரிந்து ரகு அமைதியாய் கூறினான். விடுடா, பார்த்துக்கலாம். நான் இதை பண்ணா இவனோட பயமாச்சும் போகும்ல என்றான் ரிஷி. சரி, உன் விருப்பம்டா. ஆனால் எந்த பொண்ணா இருந்தாலும் பக்குவமாக பேசு. நீயும் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண ஒரு பொண்ணு தேட என்றான் ரிஷி குறும்புடன் கண் சிமிட்டி. ஆஹா, அந்த மாமா வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. சூர்யாவுக்கு தெரிஞ்சா திட்டுவான். ரகு ஒதுங்கி கொள்ள. டே ரகு, நீ சரியான பயந்தாங்குழிடா. நீ தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு என்றான் அஸ்வின் கடுப்பு குறையாமல். சில நிமிட அலசல்கள் கலந்த ஆலோசனைகளுக்கு பிறகு அஸ்வினும் சந்தோஷும் ஒரு பெண்ணை கண்டுபிடித்து ரிஷியிடம் காட்டினர். ரிஷி, அதோ பார்க் பெஞ்சில் பிங்க் கலர் சேலையில் திரும்பி உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கே, அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு. ஓகே, என்னன்னு சொல்லணும் என்ற ரிஷியை கிண்டலாய் பார்த்தான் அஸ்வின். இது கூட தெரியல இவன் எப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறானோ என்றவன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்லு என்றான். ஓகே, நீங்கள் இங்கேருந்தே வேடிக்கை பாருங்க. ஐயா வெற்றிகரமாக வேலையை முடிச்சுட்டு வரேன் சொன்னவன் காரில் இருந்து வெளியே இறங்க அஸ்வினும் சந்தோஷும் உடன் இறங்கினர். டேய், நீங்கள் எதுக்குடா அந்த பொண்ணுக்கிட்ட திட்டு வாங்கிட்டு நீ இல்லைன்னு சமாளிச்சிட்டா நாங்களும் வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிறோம் என்றனர். ஓவர் விவரம். சரி வாங்க என்றவன் நடக்க வழியில் செடியில் இருந்த பூ ஒன்றை பறித்து அவனிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் மரத்தின் மறைவில் நின்றனர். காலை விந்திக் கொண்டே மெல்ல நடந்து அப்பெண்ணின் பின்புறம் சென்றவன் மெல்லிய குரலில் சொன்னான். போதை குறைவாக இருந்ததால் குரல் தெளிவாக வந்தது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அப்படியே திரும்பாம உட்காருங்க. உங்களை வச்சு என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ், நீங்கள் அதில் என்ன ஜெயிக்க வைக்கணும் என்றான். என்ன சேலஞ்ச் என்றால் அப்பெண்ணும் திரும்பாமல். நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன். ப்ளீஸ், நீங்கள் என்கிட்ட கோபப்படக்கூடாது. எனது ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா என்றால் அப்பெண் அதிர்ச்சியுடன் எழுந்து அதை பொருட்படுத்தாமல் நண்பர்களை திரும்பி பார்த்து கொண்டே அவள் முன்னே வந்து பூவை நீட்டிய ரிஷி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டுக்கொண்டே திரும்பியவன் இனிதாய் அதிர்ந்தான். பாரதி, நீங்களா? நல்ல வேலை, தெரியாத பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அடிவாங்க போறேனோன்னு கொஞ்சோண்டு கலக்கம் இருந்துச்சு. நல்ல வேலை, நீங்களா போயிட்டீங்க. இப்போதான் நிம்மதியாக இருக்கு. அவனுங்க உங்கள் முகத்தை பார்க்காம அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, நீங்க எங்க இங்க என்றான். அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து நிற்க கையில் ஐஸ்கிரீம் பாப்கார்னுடன் அவளிடம் வந்து கொண்டிருந்த வான்மதியும் கல்பனாவும் இவன் சொன்னதை கேட்டு திகைப்புடன் அருகே வந்தனர். ஹலோ மிஸ்டர், என்ன நீங்க எங்க போனாலும் அவளை தேடி வந்து ஐ லவ் யூ, உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டான விஷயமா போச்சா? வான்மதி படபடவென பொரிய அருகே நின்ற கல்பனாவின் முகமும் சரியில்லை. ரிஷி அண்ணா, உங்களை பத்தி ரதீஷ் ஆஹா ஓஹோன்னு அவ்வளோ சொன்னாரு. நீங்க என்னடண்ணா இப்படி நடந்துக்கிறீங்க? என்னண்ணா இது என்றால் வருத்தத்துடன். அதற்குள் ரிஷியை தேடி சூர்யாவும் அங்கே வந்தான். பெண்களின் கேள்விக்கு திகைத்து போன ரிஷி, சாரி கல்பனா, நான் ஒரு சேலஞ்சுக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் என்று சமாதானம் சொல்ல தொடங்க சூர்யா அதற்குள் இடையிட்டான். டே ரிஷி, என்னடா இது? அவனுக்கு தான் விவரம் இல்லாமல் சேலஞ்ச் பண்ணா நீயும் ப்ரப்போஸ் பண்ண வந்துருவியா? உனக்கு காதல் கல்யாணம் எல்லாம் சாதாரண வார்த்தையாக இருக்கலாம். அவங்க ஒரு பொண்ணு, இதெல்லாம் சொல்லும்போது அவங்க மனசு எவ்வளோ பாடுபடும்னு யோசிச்சியா? சூர்யா வருத்தத்துடன் நண்பனிடம் கேட்க ரிஷி பாரதியை பார்த்தான்.
அவள் முகமும் சிவந்திருக்க அதிர்ச்சியுடன் தலை குனிந்து நின்றவளின் மனநிலை யாருக்கும் புரியவில்லை. பாரதி, சாரிங்க, நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியாதுன்னு அவனுங்க கிண்டல் பண்ணதுனால யோசிக்காம ஐம் சாரி, ஐம் ரியர்லி சாரி என்றவனின் குரலில் உண்மையான வருத்தம் தெரிய நிமிர்ந்தாள் பாரதி. மிஸ்டர் ரிஷி, உங்கள் மனக்காயத்துக்கு மற்றவங்க உணர்வுகளோட விளையாடுறது தப்பு. இதெல்லாம் பண்ணித்தான் உங்களை நீங்கள் நிரூபிக்கணும்னு இல்லை. இனி தயவு செஞ்சு இப்படி யார்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ் என்றவள். வாங்க போகலாம் என்றபடி அவனை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தோள்களை இழுத்துக்கொண்டு நகர்ந்தாள். அந்த பார்வையின் ஆழத்தில் சிக்கித்தான் சிதறி போவது போல் தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் ரிஷி. அவன் தோளில் தட்டி கொடுத்து, இனியும் உன்னை நீ எங்கேயும் குறைச்சிக்காதடா என்றபடி கைப்பற்றி அழைத்து சென்றான் சூர்யா. அன்னை குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெரிய கட்டிடத்தின் முகப்பில் நிமிர்வோடு நின்ற பெரிய பெயர் பலகையை பார்த்து கொண்டே தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தனர் பாரதியும் வான்மதியும். அந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு தளத்தில் இயங்கும் நிறுவனங்களை பற்றிய விவரங்கள் முன்னில் பெரிய போர்டில் எழுதி வைத்திருக்க திகைப்புடன் அந்த போர்டில் பார்வையை பதித்தனர். இருவரும் நேரமே கிளம்பி வந்துவிட்டதால் அலுவலக நேரம் தொடங்க இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. அன்னி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ற தலைப்புக்கு கீழே வரிசையாய் அந்நிறுவனத்தின் டிவிஷன் பெயரும் அது எந்த தளத்தில் செயல்படுகிறது என்ற விவரமும் இருந்தது. வியப்புடன் அந்த லிஸ்டை படித்து முடித்தவள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிவிஷன், இதுல அந்த மேடம் எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே என்றவளிடம், பாரு வா ரிசப்ஷன்ல விசாரிப்போம் என்றாள் வான்மதி. ரிசப்ஷனில் அப்போதுதான் ஒரு பெண் வந்திருக்க ஒட்டி வைத்த புன்னகையுடன் பளிச்சென்று இருந்த பெண்ணை நெருங்கி எஸ்கியூஸ் மீ என்றனர். குனிந்து அவளது கேபினில் பேக்கை வைத்துக் கொண்டிருந்தவள் எஸ் புன்னகையுடன் நிமிர்ந்தாள். அவள் கழுத்தில் தொங்கிய ஐடி கார்டில் மஞ்சுளா என பெயர் சொல்ல அழகாய் சிரித்துக் கொண்டிருந்தாள். அந்த புன்னகை இவர்களையும் தொற்றிக்கொள்ள ஸ்நேகமான சிரிப்புடன் பேசத் தொடங்கினர். குட் மார்னிங் மேம், ஐம் பாரதி. ஒரு ஜாப் விஷயமா மேடத்தை பார்க்க சொல்லி மிஸ்டர் ஹரி சொல்லியிருந்தார். அவங்க வந்துட்டாங்களா? எந்த மேடத்தை கேட்குறீங்க? சாரி, அவங்க நேம் தெரியல. மிஸ்ஸஸ் ஹரியை பார்க்கணும். ஓ, மேடம் வர்றதுக்கு 11 o'clock ஆகிடுமே. ஜாப் ரிலேட்டடாக பார்க்கணுன்னா எங்கள் HR மேனேஜர் இப்போ வந்துடுவார். அவரை பார்க்குறீங்களா? ஓ என்றவள் யோசனையுடன் தோழியை பார்க்க, பாரு நீ ஹரி சாருக்கு கால் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்லு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணலாம் என்றாள் வான்மதி. கால் பண்ணுறேன் என்றவள் ஃபோனை எடுத்து ஹரிக்கு அழைத்தாள். அழைப்பு முடியும் தருவாயில் எதிர்ப்புறம் எடுக்கப்பட்டு ஹரியின் கம்பீர குரல், எஸ் ஹரி ஸ்பீக்கிங் என்றது. குட் மார்னிங் சார், நான் பாரதி பேசுகிறேன். பாரதி? சட்டென யோசித்தவன், ஓ பாரதி, ஆஃபீஸ் வந்துட்டிங்களா? எஸ் சார், உங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கேன். மேடம் வரதுக்கு லேட் ஆகும்னு ரிசப்ஷனில் சொன்னாங்க. எஸ் கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னா 11 மணிக்கு வந்துடுவா. நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், ஹெச்ஆரில் மிஸ்டர் மணிகண்டன் இருப்பார், அவரை போய் பாருங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள என் ஒய்ஃப் ஆஃபீஸ் வந்துடுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ என்றவள் அழைப்பை துண்டித்து புன்னகையுடன் நிமிர்ந்தார். தேங்க்ஸ் மஞ்சுளா. மிஸ்டர் ஹரி உங்கள் HR மேனேஜரை பார்க்க சொன்னார். அவர் வந்துட்டாரா? இப்போ வந்துடுவார் என்றவள் முடிக்கும் முன்னே, ஹதோ சாரே வந்துட்டார் என்று கூற திரும்பினர். கண்ணாடியுடன் முதுகில் ஒரு தோல் பேகும் வயிற்றில் ஒரு சதை பேகுமாய் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த 40 இருந்த நபரை காட்டி கூறினாள். குட் மார்னிங் சார் மஞ்சுளா புன்னகையுடன் சொல்ல, அவரும் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்ல, ஹரி சார் இவங்களை உங்களை பார்க்க சொன்னார், உங்களுக்கு வெயிட் பண்றாங்க என்றான் அவரிடம் புன்னகையுடன். ஓ மிஸ் பாரதி என்றான் அவன் கேள்வியுடன். எஸ் சார். ஒரு 10 minutes கழிச்சு என் கேபினுக்கு வாங்க எனவும் ஓகே சார் என்று பாரதி சொல்ல லிஃப்டை நோக்கி நகர்ந்தான் மணிகண்டன். சாருக்கு வந்தது முதல்ல காஃபி குடிக்கணும், அப்புறம்தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவார். நீங்க சோஃபால வெயிட் பண்ணுங்க என்றாள் மஞ்சுளா புன்னகையுடன். தேங்க்ஸ் மஞ்சுளா, உங்க புன்னகை ரொம்ப அழகா இருக்கு, பார்க்குறவங்களுக்கும் ஈஸியா பாஸ் ஆயிடுது. நைஸ் ஸ்மைல் என்று கூறியபடி நகர மஞ்சுளாவின் புன்னகை இன்னும் பெரிதானது. 10 நிமிடத்திற்கு பிறகு மணிகண்டனை சென்று காண அவளுடைய சர்டிபிகேட்ஸ் மற்றும் பொது அறிவை பற்றி பரிசோதித்து தெரிந்து கொண்டவர் ஹரியை அழைத்து விவரத்தை கூறினார். குட், பாரதி புத்திசாலியான பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் வர சொன்னேன். கங்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ் வந்துடுவா. நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிடுங்க. என்ன போஸ்டிங் என்ன சேலரின்னு மட்டும் கங்கா வந்ததும் கேட்டு முடிவு பண்ணிடலாம். ஓகே சார் என்ற மணிகண்டன் அவளிடம் விஷயத்தை சொல்ல சந்தோஷமானாள் பாரதி. நீங்கள் முன்னாடி விசிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுங்க, மேடம் வந்ததும் ஆர்டரில் சைன் வாங்கிட்டு கூப்பிடுறேன்.
மணிகண்டன் சொல்ல ஹாலில் வான்மதியுடன் சென்றாள். வானு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வேலைக்கான ஆர்டர் கைக்கு வர போகுது. அம்மாவும் அக்கா மாமாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நேத்து அவ்வளோ பேசின அத்தை ஆர்டரோட போய் நின்னா மூஞ்சிய எங்க கொண்டு போய் வச்சுக்க போறாங்களோ. சந்தோஷமாய் தோழியிடம் சொல்லிக் கொண்டிருந்தவள் மெயின் டோர் திறக்கும் ஓசையில் திரும்பினாள். புயலென கண்ணில் கூலருடன் வேகமாய் உள்ளே கடந்தாள் கங்கா. இவர்கள் சற்று உள்ளே தள்ளி அமர்ந்திருந்ததால் கவனிக்காமல் அவளது அறைக்கு சென்றுவிட அதிர்ச்சியில் கண்களை விரித்தனர் தோழியர் இருவரும். நான் ஒரு புல்லாங்குழல், நீ ஒரு காற்று, இருவரும் தழுவி இசையாகிறோம். நான் ஒரு சலங்கை, நீ ஒரு நாதம், இருவரும் இணைந்தே ஒழித்திருப்போம். அத்தியாயம் 7. ஹாலை கடந்து வேகமாய் அறைக்குள் சென்ற கங்காவை அதிர்ச்சியுடன் தொடர்ந்த தோழியரின் பார்வை அந்த அறையின் முன்னில் இருந்த பேர் பலகையில் நிலைத்தது. கருப்பு பிளாஸ்டிக் பலகையில் தங்க நிறத்தில் பளபளத்த பெயர் பலகை மிஸ்ஸஸ் கங்கா ஹரி, மேனேஜிங் பார்ட்னர் என்ற எழுத்துக்களை கம்பீரமாய் தாங்கி நிற்க தோழியர் இருவரும் அதிர்ச்சியுடன் நோக்கிக் கொண்டனர். இவங்கதான் மிஸ்ஸஸ் ஹரியா? பாரதி நம்ப முடியாமல் கேட்க வான்மதி முகத்தை சுளித்தாள். இந்த வேலையும் கோவிந்தாவா? இந்த திமிர் பிடிச்சவதான் ஹரி சார் ஒய்ஃப்னு தெரிஞ்சிருந்தா நாம இங்க வராமலே இருந்திருக்கலாம் என கவலையுடன் சொல்ல பாரதியின் கண்களில் கலக்கம் தெரிந்தது. அமைதியாய் இருந்தவளின் தோளில் ஆறுதலாய் கை வைத்த வான்மதி, கால் சுகமில்லாத பொண்ண கார்ல இடிச்சு தள்ளிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம பணத்தை நீட்டின பிசாசு உன்னை எப்படியெல்லாம் பேசினா? இனி இங்க இருக்க வேண்டாம், எழுந்திரு. தேவையில்லாம இவங்க முன்னாடி போய் நின்று அவமானப்படுறதை விட நாமளே கிளம்பிடலாம் என்றால் வான்மதி சொன்னதை கேட்டு யோசித்த பாரதிக்கும் அதுவே சரி என்று தோன்றியது. நேற்று அப்பெண்ணுக்கு ஆறுதலாய் பேசியதற்கே அத்தனை ஆத்திரமாய் பேசியவள் கங்கா இப்பொழுது அவளது அலுவலகத்தில் நிச்சயம் தனக்கு வேலை கொடுக்க சம்மதிக்க மாட்டாள். கிளம்புவதுதான் சரி என்று தோன்ற சோர்வுடன் எழுந்து கொண்டாள். எங்கே போனாலும் ஏமாற்றமாகவே இருக்கிறதே என தவிக்க தொடங்கிய மனதை அடக்கி, துவளாதே, பார்த்து கொள்ளலாம் சமாதானப்படுத்தி எழுந்தவள் முன் மஞ்சுளா புன்னகையுடன் வந்து நின்றாள். மிஸ் பாரதி, மணிகண்டன் சார் உங்களை கங்கா மேடம் ரூமுக்கு வர சொன்னார், வாங்க என்று அழைக்க கேள்வியுடன் தோழியை நோக்கினாள் பாரதி. அவள் பார்வை போகத்தான் வேண்டுமா என்று கேட்க இவளும் போய்தான் பாக்குறனே என்று பதிலை கண்ணிலேயே சொல்லிவிட்டு மஞ்சுளாவுடன் நடந்தாள். மனதை கங்கா தன்னை கண்டதும் கொட்டப்போகும் வார்த்தைகளுக்கு தயாராக்கி அறைக்குள் நுழைந்தாள். ஏசி இதமாய் அந்த அறையை குளிரூட்டி இருக்க அழகாய் ஃபைல்கள் அடுக்கப்பட்ட செல்ஃபின் அருகே பெரிய மேஜையின் பின்னில் சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்த கங்கா பார்வைக்கு கிடைத்தாள். மணிகண்டனுடன் பேசிக்கொண்டே பாரதியை பற்றிய விவரங்களை கேட்டுக்கொண்டு அவர் தயார் செய்து நீட்டிய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து போட பேனாவை எடுத்தவள் கதவை திறந்து உள்ளே நுழைந்த பாரதியை கண்டதும் திகைத்தாள். அந்த திகைப்பு மெதுவாய் மாறி இதழில் ஒரு இலக்கார புன்னகை வந்து அமர்ந்து கொண்டது. பாரதியை கண்ட மணிகண்டன், மேம், ஷீ இஸ் பாரதி பிரியா. இவங்களை பத்தி ஹரி சார் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இவதான் ஹரி சார் ஆஹா ஓஹோன்னு சொன்ன பாரதியா என்பதை போல் நோக்கியவள். சொன்னார் மிஸ்டர் மணிகண்டன், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பாரதி கிட்ட பேசிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் கொடுக்கலான்னு சொல்றேன் எனவும் அவர் எழுந்து செல்ல பாரதியை ஏறிட்டாள் கங்கா. உட்கார் என்றாள் அதிகாரமாக. பாரதி அமைதியாய் நாற்காலியில் அமர ஒரு நிமிடம் கையில் இருந்த பேனாவை சுழற்றியபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் கங்கா. பாரதிங்கிற பேர் வச்சதால தான் போராட்ட குணம் அதிகமாயிருக்கோ எனவும் நிமிர்ந்தாள் பாரதி. அது போராட்ட குணம் இல்ல மேடம், நம்ம முன்னாடி நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் மனசாட்சியோட நடந்துக்கணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்கார். எனக்கு சரியில்லைன்னு தோன்ற விஷயத்த மட்டும்தான் கேட்பேன், போராடவெல்லாம் தெரியாது. ஹோ, நேத்து என்கிட்ட நடு ரோட்ல அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு எனக்கு என் புருஷன் கிட்ட நல்ல பேரை வாங்கி என் சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே நொழிச்சுக்க பாக்குறியா? எந்த தைரியத்துல என்ன பார்த்ததும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும்னு நினைச்சிட்டு வந்திருக்க? இதுக்கு தைரியம் எதுக்கு மேடம்? என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கான வேலை கிடைச்சா அதுல என் உழைப்ப கொடுக்க போறேன். நேத்து நடந்த இன்சிடென்ட் நீங்களும் நானும் பிளான் பண்ணி பண்ணது கிடையாது. இன்னைக்கு நடக்கிறதும் அப்படித்தான். உங்க சரிய நீங்க செய்யுங்க, ஏன் சரிய நான் செய்யறேன். மத்தபடி நீங்க எனக்கு விரோதியா என்ன? அவள் பேசியதை திகைப்புடன் கேட்ட கங்கா, ஹோ, உன் திறமை மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க. அப்புறம் ஏன் இவ்வளோ நாளா வேலை கிடைக்கல? ஏதோ என் ஹஸ்பண்ட் தயவுல இங்கே வந்திருக்க. ஆனா நல்லாவே பேசுற. எப்படி? நான் உனக்கு விரோதியான்னு கேட்டேல்ல, அதுக்கான தகுதி உனக்கு இருக்கான்னு முதல்ல யோசிச்சு பேசு.
இதுல யோசிக்க என்ன இருக்கு மேடம்? காலமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொருத்தருக்கு நண்பனையும் எதிரியையும் தீர்மானிக்குது. சரி, உங்க நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. நான் கிளம்புறேன் மேடம். சொன்னவள் எழுந்து கொள்ள புன்னகைத்தாள் கங்கா. என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு பாக்குறியா? முதல்ல உட்காரு எனவும் பாரதி புரியாமல் பார்க்க கங்கா புன்னகையுடன் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து போட்டு அவளது டெசிக்னேஷனில் மார்க்கெட்டிங் ஜூனியர் ஆஃபீஸர் என எழுதி நீட்ட திகைப்புடன் பார்த்தாள் பாரதி. என்ன நம்ப முடியலையா? பர்சனலா எனக்கு உன் மேல கோபம் இருக்குதான். அதுக்காக என் ஹஸ்பண்ட் ரெக்கமெண்ட் பண்ண என்கிட்டயே இவ்வளோ தைரியமா பேசுற உன் திறமைய என் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணாம இருக்க மனசு வரல. உன் பேச்சு திறமைய மார்க்கெட்டிங்ல காட்டு. வர 1ஆம் தேதி இதே பிரான்ச்ல ஜாயின் பண்ணலாம். சொல்லிக்கொண்டே எழுதி அவனிடம் நீட்ட திகைப்பு மாறாமலேயே புன்னகையுடன் வாங்கி கொண்டாள். தேங்க்யூ மேடம். யூ மே கோ நவ். மணிகண்டனை உள்ள வர சொல்லிட்டு கிளம்பு என்றவள் மேஜை மீது அடுக்கி வைத்திருந்த ஃபைல் ஒன்றை எடுக்க நடந்ததை நம்ப முடியாமல் பிரமிப்புடனேயே வெளியே வந்தாள் பாரதி. முன்னில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்த மணிகண்டன் அவளை கண்டதும், மேடம் என்ன சொன்னாங்க என்று கேட்க, உங்களை வர சொன்னாங்க சார் என்றவள் வான்மதியிடம் செல்ல அவள் எரிச்சலுடன் எழுந்தாள். என்னடி, உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்ப இந்த கங்காவுக்கு இவ்வளோ நேரம் தேவையா என கோபமாய் கேட்க, ஹேய் கத்தாத, அவங்க இப்ப என் மேடம் என்றதும் விழிகளை விரித்தாள் வான்மதி. என்னடி சொல்ற? ஓ மேடமா? எஸ், இங்க பாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று கையில் இருந்த கவரை நீட்ட வியப்புடன் அதை வாங்கி பிரித்து உள்ளிருந்த பேப்பரை பார்த்தவள் விழிகள் மேலும் விரிந்தது. மார்க்கெட்டிங் ஜூனியர் ஆஃபீஸர், மாசம் 20,000 சேலரி, 3 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சு ஜாப் கன்ஃபார்ம் ஆனதும் 30,000 சம்பளம். வாவ், செம்ம ஆஃபரா இருக்கேடி. நிஜமாலுமே இது அந்த கங்கா தானா என்றால் நம்ப முடியாமல். ஹேய், ஷாக்க குறைவானு, நாம நேத்து பார்த்த அதே கங்கா தான் இவங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கும் போல இருக்கு. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். என்னமோ சொல்ற, நேத்து அவங்க ஆடின ஆட்டத்துக்கு உன்னை இப்ப 6 அடிச்சு வெளியே தூக்கி போட்டுருவாங்கன்னு தான் நினைச்சேன். இதை நம்ப முடியலையே என்றாள் வான்மதி மீண்டும். ஒருத்தவங்க நல்லது செஞ்சாலும் நம்பாம இருந்தா எப்படி? நேத்து கோபத்துல கத்தி இருக்கலாம். அந்த பர்சனல் விஷயத்த ஆஃபீஸ்குள்ள கொண்டு வராம பிஸ்னஸை வேறையா பார்க்கறது கூட நல்ல விஷயம் தானே என்றவள் மீண்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்து படித்தாள். வான்மதியின் மனது அப்போதும் முழுமையாய் சமாதானம் அடையாமல் இருக்க பாரதியின் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பாமல் அமைதியானாள். கல்பனாவிடம் விஷயத்தை சொல்ல அவளுக்கும் சந்தோஷம். மதிய உணவை அவள் வீட்டில் முடித்துக்கொண்டு இருவரும் விடைபெற்று ஊருக்கு கிளம்பினர். பேருந்தில் பயணிக்கையில் பாரதியின் மனது ஒரு நிலையிலேயே இல்லாமல் குதூகலித்தது. இளையராஜாவின் குரலில், நான் தேடும் செவ்வந்தி பூவிது, ஒரு நாள் பார்த்து அந்தையில் பூத்தது பாடல் ஒலித்து கொண்டிருக்க அதை கூட ரசிக்க முடியாமல் மனது தத்தளித்துக் கொண்டிருந்தது. இப்பவும் என்னால நம்ப முடியல, இந்த 2 நாள்ல என்னவெல்லாம் நடந்துருச்சு. அம்மாவும் அக்காவும் வேலை கிடைச்சது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை ஃபோன்ல சொல்லாம நேர்ல சொல்லி அவங்க எக்ஸ்பிரஷனை பார்க்கணும். கிளம்பும் போது அத்தை என்ன ராசி கிட்டவ இந்த வேலையும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீட்டினா எப்படி இருக்கும்? யோசிக்கும் போதே மனது சிறகு முளைத்து பறக்க இதழில் புன்னகை ஒட்டி கொண்டது. என்னடி சிரிச்சிட்டு இருக்க? வான்மதி கேட்க மனதில் நினைத்ததை சொல்ல அவளும் சிரித்தாள். வானு, இனியும் மாமா அத்தைய சிரமப்படுத்தாம அம்மாவையும் அக்காவையும் அழைச்சிட்டு சென்னை போயிடலான்னு நினைக்கிறேன். பண்ணலாம். ஆனா இந்த கங்கா வேலை கொடுத்ததையே என்னால இன்னும் நம்ப முடியல. அவளை நம்பி அடுத்த ஆக்ஷன்ல இறங்கணுமா? அப்படி அந்த வேலை நல்லதாவே இருந்தாலும் உனக்கு ஸ்டார்டிங்ல கிடைக்கிற 20,000 சம்பளத்துல வாடகை, மளிகை, அம்மாவோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் சமாளிக்க முடியுமா? வான்மதி அவர்களின் நிலையை யோசித்து தோழியிடம் கேட்டாள். நீ சொல்றதும் சரிதான் வானு. நான் 3 மாசம் ஹாஸ்டல்ல தங்கி அப்புறம் பர்மனண்ட் ஆனதும் அவங்களை இங்கே அழைச்சிட்டு வரதான் நல்லதில்ல? ஆமா என்றவள் அலைபேசி சினுங்கவே எடுத்து பார்க்க கல்பனா லைனில் இருக்க ஸ்பீக்கரில் போட்டாள். வானு, 2 பேரும் பஸ் ஏறிட்டீங்களா? ஆமா கல்ப்ஸ், பஸ் எடுத்து 20 நிமிஷம் ஆச்சு. ஓ, பத்திரமா போங்க. அங்க ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணு. சரி கல்ப்ஸ். அப்புறம் வானு, நேற்று பூங்காவில் நடந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னேன். ரிஷி அண்ணா இப்படி நடந்துகிட்டது கொஞ்சம் கூட சரியில்லை. பணம் இருந்தா யார்கிட்டையும் என்ன வேணாலும் பேசலாமா? பொண்ணுங்க கிட்ட இப்படியா நடந்துப்பாங்க? நீங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டேன். கல்பனா சொல்லவும் பாரதியின் முகத்தில் ஒரு ஆர்வம் தெரிய வான்மதி வேண்டுமென்றே கல்பனாவிடம் கேட்டாள். அதுக்கு
உன் உட்பி அந்த குடிகார ஃப்ரெண்ட விட்டு கொடுக்காம அதுக்கு ஒரு நியாயம் சொல்லியிருப்பாரே, என்ன சொன்னாரு என பாரதி அமைதியாய் பார்த்தாள். வானு, ரிஷி அண்ணா ரொம்ப நல்லவரா. காலேஜில் படிக்கும்போது ஒரு ஜூனியர் பொண்ணை உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்கார். அவ தான் அந்த காலேஜுக்கு பியூட்டியா. அவளோட காலேஜ் ஃபீஸ், போட்டுக்கிற ட்ரெஸ், நகைன்னு நிறைய செலவு பண்ணுவாரா. அவ படிச்சு முடிச்சதும் அவர் கல்யாணத்தை பத்தி பேச தொடங்க அவ இவரை மெல்ல அவாய்ட் பண்ண தொடங்கியிருக்கா. ஒரு நாள் வேற ஒரு பணக்கார பையனோட அவ ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு இவர் கேள்வி கேட்க அந்த பொண்ணு நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருக்கா. இவருக்கு கோபம் வந்து என்ன லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியான்னு அடிக்க போகவும் அவ பிடிச்சு தள்ளிவிட இவர் விழுந்துட்டாராம். அச்சச்சோ, காலுக்கு முடியாதவரை பிடிச்சு தள்ளி விட்டுருக்காளே அந்த பாதகி என்றவள் பாரதியை நோக்க அவள் முகத்திலும் வேதனை தெரிந்தது. அவளும் அதே தான் சொல்லியிருக்கா. நொண்டிக்கால வச்சுக்கிட்டு உனக்கு என்ன போல அழகான பொண்ணு கேக்குதா, உனக்கு ஏதாச்சும் கண்ணு காது கேட்காத பொண்ணு கிடைக்குமான்னு பாரு, இல்லைனா உன்னை போல ஒரு நொண்டி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. என்னால எல்லாம் உன்னோட வாழ்க்கை முழுசும் குப்பை கொட்ட முடியாது. ஏதோ கொஞ்ச நாள் என்னோட பழகுனது உன் பாக்கியம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கன்னு ரொம்ப கேவலமா பேசி அவமானப்படுத்திருக்கா. கல்பனா சொன்னதை கேட்ட இருவரின் உள்ளமும் வருந்தியது. அச்சச்சோ, இப்படி ஒரு பொண்ணா? அந்த சம்பவத்துல ரிஷி அண்ணா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாராம். அவரோட ஊனத்தை அதுவரை பெருசா நினைக்காதவர் அப்புறம் எப்பவும் தன்னை குறைச்சல நினைக்க தொடங்கியிருக்காரு. கால் நொண்டியா இருக்கிற என்ன உண்மையா எந்த பொண்ணாலையும் நேசிக்க முடியாதா? இந்த பணம் மட்டும் இல்லைனா என்னை யாருக்கும் வேண்டாமான்னு புலம்பு வரான். அதுக்கப்புறம்தான் ரிஷி அண்ணா குடிக்க தொடங்கியிருக்கார். பொண்ணுங்க மேல பொதுவாகவே அவருக்கு ஒரு வெறுப்பு, கோபம், பணத்துக்காக எதையும் பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்கன்னு நினைப்பு. கல்ப்ஸ், அவரோட வாழ்க்கையில நடந்த தப்பான ஒரு சம்பவத்தால எல்லா பொண்ணுங்களும் அவளை போலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? அதுவும் இல்லாம கால் ஊனமான எத்தனையோ பேர் வாழ்க்கையில எத்தனையோ சாதனைகள் செய்யலையா? ஒரு சம்பவத்தால வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு எப்படி நினைக்கலாம் என்றாள் பாரதி. சரிதான், ஆனா அவருக்கு அதெல்லாம் புரிய வைக்க யார் இருக்கா? வேதனையை மறக்க குடி, கை நிறைய பணம்னு நாளை கடத்திட்டு இருக்காரு. இந்த சேலஞ்ச் எல்லாம் வேண்டான்னு தான் ரகு அண்ணா சொல்லியிருக்காரு. நொண்டிக்கால வச்சுக்கிட்டு என்னால முடியாதுன்னு நினைக்கிறியான்னு ரிஷி அண்ணா கேட்கவும் தான் அவரை வருத்தப்பட விட வேண்டான்னு அமைதியாகிட்டாரு. அந்த ஊனம் ஒரு காம்ப்ளெக்ஸா அவர் மனசுல பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சிருக்கு. அதான் தன்னைத்தானே ஏமாத்திக்க என்னால எல்லாம் முடியும்னு தேவையில்லாம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் சரி, முன்ன பின்ன தெரியாத பாரதி கிட்ட அப்படி பேசினதுக்கு அவ ஓங்கி அறிஞ்சிருந்தா இவர் என்ன பண்ணிருப்பாரு? ரதீஷ் கிட்ட தான் நடந்துகிட்டதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி சொல்லியிருக்காரு. முதல்ல ரெஸ்டாரண்ட்ல இவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டது அவருக்கு ஞாபகமே இல்லை. அந்த அளவுக்கு அன்னைக்கு போதையில இருந்திருக்காரு. சூர்யா அண்ணா சொல்லவும் ரொம்ப வருத்தப்பட்டாரு. எனக்கு கால் பண்ணி உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டாரு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்ட ஆச்சா? நீ ஃபோன் நம்பர் கொடுக்கல தானே? வான்மதியின் கேள்விக்கு சில நொடிகள் மௌனம் காத்த கல்பனா, நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டனே என்றாள். ஏய், உனக்கு அறிவு இருக்கா? அவன் கேட்டான், ஃபோன் நம்பர் கொடுத்துருவியா? இவளுக்கு ஆல்ரெடி உள்ள பிரச்சனை போதாதா? ஏன் இப்படி பண்ண? சாரிடி, அவர் ஃபீல் பண்ணி கேட்கவும் கொடுத்துட்டேன். கல்ப்ஸ், பரவாயில்ல விடு, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒரே ஆகாத என்றாள் பாரதி. சரி, நீங்க ரீச் ஆனதும் கால் பண்ணுங்க, நான் வைக்கிறேன் என்றவள் அழைப்பை துண்டிக்க வான்மதி பாரதியை முறைத்து கொண்டிருந்தாள். என்னம்மா மீசை இல்லாத பாரதி, என்னதான் உன் உத்தேசம்? அவன் கால் பண்ணா எடுத்து பேச போறியா? அதுல தப்பொன்னு இல்லையே. பாவம், அவரோட காம்ப்ளெக்ஸ் போக்குறதுக்காக எதையோ பண்ணி வச்சிருக்கார். அதுக்காக அவர் தப்பானவர்னு ஆயிடுவாரா? மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சதுல. என்னவோ போ, அந்த ரிஷி விஷயத்துல நீ ரொம்பவே சாஃப்டா நடந்துக்கிற. அப்படி இல்லடி, அவன் மனநிலை புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அந்த சூர்யா கூட கொஞ்சம் நல்ல டைப்பா தெரியறாரு. எனக்கு என்னவோ ரிஷியை பார்த்தாலே கோபம் வருது என்றாள் வான்மதி. அது அவர் என்கிட்ட அப்படி சொன்னதுனால இருக்கும். நீ பேசணும்னு முடிவு பண்ணிட்ட. நான் வேண்டாண்ணா கேட்கவா போறேன், பார்த்து பேசு. சேச்சா, வீடியோ கால் எல்லாம் பேச மாட்டேன் என சொல்லி குறும்பாய் கண் சிமிட்ட சட்டென்று புரியாமல் யோசித்து பின் புன்னகைத்தாள் வான்மதி. இருவரும் காஞ்சிபுரம் அடைவதற்குள் வேறு ஒரு பிரச்சனையை சொல்வதற்காய் காத்திருந்தாள் அக்கா சக்தி பிரியா. நிலவென்றும் தொலைவதில்லை, நிஜமென்றும் அழிவதில்லை. இரவென்றால் விடியலுண்டு, இமைகளுக்குள் கனவுண்டு. விண்ணுக்குள் மறைந்தாலும் வெளிவருவான் ஆதவனும். கண்ணுக்கு இமையாக காத்திடுவான் கண்மணியை. அத்தியாயம் 8. வான்மதியின் பெற்றோரிடம் தனக்கு வேலை கிடைத்த விவரத்தை சொல்லிவிட்டு
அவள் அன்னையின் கையால் சூடான காஃபியை குடித்துவிட்டு சந்தோஷத்துடன் வீட்டுக்கு கிளம்பினாள் பாரதி. வாசல் கதவை திறந்து உள்ளே நுழையும் போதே அத்தை அஷ்டலட்சுமியின் குரல் வெண்கல பானைக்குள் ஒலிப்பது போல் கீச்சிட்டு ஒழித்துக் கொண்டிருந்தது. தினம் யார்கிட்டையாவது பஞ்சாயத்து பண்றதே தலையெழுத்தா போச்சு. இந்த மனுஷன் நிம்மதியா கடைக்கு போய் வியாபாரத்தை பண்ண முடியுதா? ஆத்தாக்காரி படுக்கையே கதின்னு படுத்து கிடக்கா. சின்னவ யாரு என்ன சொன்னாலும் கேட்காம வேலை தேடுறேன்னு கிளம்பி போயிடுறா. சரி, பெரியவளாச்ச நிம்மதியா இருக்க விடுறாளா? அவளாலையும் பிரச்சனை. ச்சே, இந்த அத்தை அஷ்டலட்சுமி இல்ல, சரியான கஷ்டலட்சுமி. சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்ல வந்தா புலம்பிட்டே இருக்க வேண்டியது. அக்காவால என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒருவேளை அத்தான் வீட்டுல இருந்து? யோசித்தவள் பதட்டமாய் உள்ளே நுழைய அவளை எரிச்சலுடன் பார்த்தாள் அத்தை. என்னடி வேலை தேடுறேங்கிற பேர்ல நல்லா ஊர் சுத்தி முடிச்சிட்டு வந்துட்டியா என்றவருக்கு பதில் சொல்லாமல் அன்னையின் அறைக்குள் நுழைய அங்கே அக்கா சக்தி பிரியா கண்ணீருடன் அன்னையின் கையை பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். தேவிகாவின் கண்ணிலும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. தங்கையை கண்டதும் சக்தியின் கண்ணீர் அதிகமாக விசும்பியவளின் அருகில் ஆதரவாய் அமர்ந்த பாரதி, அக்கா என்னாச்சு? எதுக்கு அத்தை புலம்பிட்டு இருக்காங்க? நீ எதுக்கு அழற என்றால் மனம் பதை பதைக்க. அதில் பதில் சொல்லாமல் விசும்பிக் கொண்டிருக்க அன்னையை கேள்வியுடன் நோக்கிய பாரதி, அத்தா வந்திருந்தாரா என்றாள். திலகா வந்திருந்தா? அன்னை குளறலாய் சொன்னாலும் பாரதிக்கு புரிந்தது. பாரதியின் தந்தை திலீபனின் தங்கை தான் இந்த திலகா. சக்தி பிரியா பிறந்ததும் அண்ணனிடம் தன் மகனுக்கு தான் அவளை மணமுடிக்க வேண்டும் என்று சொல்லி வைக்க அந்த பேச்சு அவர்கள் வளரும் போதும் தொடர இருவர் மனதிலும் வேரூன்றி போயிருந்தது. நடுவில் திலீபனின் மரணமும் இவர்களது வாழ்க்கை முறை மாற்றமும் திலகாவை தடுமாற செய்தாலும் அவளது ஒரே மகன் சத்யன் எத்தனை காலமானாலும் சக்தியை தான் கல்யாணம் செய்வேன் என்று பிடிவாதமாய் கூறிவிட்டதால் அரைமனதாய் ஒத்துக்கொண்டார். சென்னை கார்ப்பரேஷனில் உத்தியோகத்தில் இருந்த திலகாவின் கணவன் வேலையில் இருக்கும்போதே ஆக்சிடென்டில் இறந்து போக வாரிசு அடிப்படையில் சத்யனுக்கு கிளர்க் வேலை கிடைத்தது. அரசாங்க வேலை கம்பீரமான சத்யனுக்கு பெண் கொடுக்க சொந்தத்திலும் வெளியிலுமாய் நிறைய பேர் பேச்சுவார்த்தை நடத்த திலகாவின் மனது தத்தளிக்கையில் இங்கே வந்து கல்யாண பேச்சை எடுத்து சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று அதட்டி மிரட்டி செல்வது வழக்கமாய் போயிற்று. சக்திக்கும் 25 வயது முடிந்திருக்க சத்யனுக்கு 30 முடியும் தருவாயில் இருந்தது. சத்யன் எப்போதாவது இவர்களை காண இங்கே வந்தாலும் அஷ்டலட்சுமிக்கு பயந்து உடனே கிளம்பி விடுவான். மாதம் ஒரு முறை பாரதியின் அலைபேசிக்கு அழைத்து எல்லோரை பற்றியும் நலம் விசாரித்துக் கொள்வான். அவன் இவர்களுக்கு உதவ நினைத்தாலும் கோபால் சம்மதிக்கவில்லை. முறையாய் மாப்பிள்ளையாகும் போது பார்த்து கொள்ளலாம், அதுவரை என் தங்கை குடும்பம் என் பொறுப்பு என்று விட்டார். என்ன அத்தை வந்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டுட்டு ஆடிட்டு போச்சா? பாரதி கேட்க சக்தியின் கண்கள் மேலும் வேகமாய் கண்ணீரை சுரந்தது. அக்கா இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன பண்றது? அவங்க வந்தப்ப மாமா வீட்டில் இருந்தாரா எனவும் இடவளமாய் தலையாட்டி இல்லை என்றாள் சக்தி. திலகாத்த என்ன சொன்னாங்க? இன்னும் காத்திருக்க முடியாது, உடனே கல்யாணத்தை வைக்கணும், இல்லைனா வெளியில வேறு பொண்ணை பாத்துக்கிறோன்னு சொன்னாங்க. சொல்லும் போதே சக்திக்கு மீண்டும் கண்ணீர் உடைப்பெடுத்தது. அத்தா அப்படிதான் சொல்லும், அத்தான் கிட்ட பேசி நீதான் கொஞ்சம் அவகாசம் கேட்கணும். இல்ல, எனக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம், அவங்கள வெளியே பொண்ணு பார்த்துக்க சொல்லிடு. இதழ்கள் சொன்னாலும் எதிராய் கண்கள் கலங்கியது. அத்தை ஏதோ புரியாம அவசரப்படுறாங்க, அத்தா அப்படி இல்ல, உன்னை புரிஞ்சுக்கிட்டு காத்துருக்காரு. அவருக்கு தெரியாமத்தான் அத்தை இங்க வந்து சாமி ஆடிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் பேசுறேன், நீ ஃபீல் பண்ணாம இரு. தங்கை அக்காவை சமாதானப்படுத்தினாள். இல்ல பாரு, நான் நிஜமா தான் சொல்றேன், அத்தை சொன்னதும் சரிதான். அவங்க நல்லா இருக்கும் போதே அவங்க ஒரே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறத தப்பு சொல்ல முடியாது. அத்தானுக்கும் வயசாயிட்டே போகுது, அவங்க கவலை நியாயமானதானே என்றால் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு. அக்கா இன்னும் எத்தனை வருஷம்தான் நீ அம்மாவை கவனிச்சுட்டு பக்கத்திலே இருக்க முடியும்? உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணாமா? அத்தா உனக்காகத்தான் இத்தனை வருஷமா காத்திருக்காரு. அதுக்காக என் கல்யாணம் தான் முக்கியம்னு உன்னையும் அம்மாவையும் அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? திலகாத்த அம்மாவை கூட வச்சுக்க சம்மதிச்சா நான் நாளைக்கே கூட கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். அதோட மாமாவால அவங்க எதிர்பார்க்கிற சீரெல்லாம் செய்ய முடியுமா? அத்தை தான் விடுவாங்களா? இதெல்லாம் நடக்காது பாரு, நான் இப்படியே இருந்துடுறேன். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம். அக்கா முதல்ல கண்ணத்தோட எல்லாத்துக்கும் நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும். இப்ப கூட நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட தான் வந்தேன். பாரதி சொல்லவும் அப்போதுதான் தங்கை சென்னை சென்ற விஷயம் மூளையில் உரைக்க ஆவலுடன் ஏறிட்டாள் சக்தி. அக்கா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு என்றதும் அதுவரை அவள் முகத்தில் இருந்த கவலை மேகங்கள் ஸ்விட்ச் போட்டது போல் விலக சூரியனாய் பளிச்சென்று சிரித்தாள். தேவிகா சின்னவளின் கையை பற்ற அன்னையிடம் திரும்பியவள்,
ஆமாமா, நல்ல சம்பளத்தோட வேலை. 3 மாசத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அக்காவோட கல்யாணத்துக்கும் பேசிடலாம் என்றதும் தேவிகாவின் முகத்தில் யோசனை தெரிந்தது. நான் பாவி, என் பொண்ணுகளுக்கு பாரமா என படுக்க போடாம சீக்கிரம் கடவுள் கொண்டு போயிட்டா பரவாயில்ல என்றார் கண்ணீருடன். அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. படுக்கையில் இருந்தாலும் அம்மானு நீங்க இருக்கிறதால தான் நாங்க அனாதைன்னு ஃபீல் பண்ணாம நிம்மதியா இருக்கோம். மாமாக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்க கூடாது. அவர் நமக்காக ரொம்ப கடன் பட்டுட்டார். அக்காவோட கல்யாணம் ஏன் பொறுப்பு என்றால் பெரிய மனுஷியாக. இல்ல பாரு, அத்தை எதிர்பார்க்கறது போல எல்லாம் நம்மளால சீர் செய்ய முடியாது. அவங்க இதுல கராரா இருப்பாங்க என்றாள் சக்தி கவலையுடன். அதெல்லாம் பாத்துக்கலாம் அம்மா, உங்களுக்கும் தான் சொல்றேன். இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் பாரம் இல்ல. எல்லாருக்கும் அவங்களுக்கான கடமை ஏதாச்சும் இருக்கும். இனி நீங்களும் வருத்தப்படவோ சாவா பத்தி பேசவோ கூடாது சொல்லிட்டேன். அக்கா, இந்தா என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வர 1ஆம் தேதி வேலைக்கு ஜாயின் பண்ணணும் சொன்னவள் பையில் இருந்த கவரை எடுத்து நீட்ட வாங்கி பார்த்த சக்தியின் முகம் மலர்ந்தது. பரவாயில்லடி, முதலையே நல்ல சம்பளம் சந்தோஷமாய் சொன்னவள் அன்னைக்கு வேலையை பற்றி படித்து காட்ட அவர் முகத்திலும் ஒரு நிம்மதி தெரிந்தது. அம்மா, இந்த 3 மாசம் பல்ல கடிச்சிட்டு ஹாஸ்டல்ல நின்னுட்டு பெர்மனன்ட் ஆனதும் சென்னையில ஒரு வீடு பார்த்து அங்க போயிடலாம். உங்களை பார்த்துக்க யாரையாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அக்காவுக்கும் சக்தியனத்தானுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அடுத்து அவள் கற்பனைகளை அடுக்கிக் கொண்டே செல்ல கேட்டவர்களின் முகம் மலர்ந்தது. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு உனக்கு வேலை கிடைச்சதே பெரிய சந்தோஷண்டி சொன்ன சக்தியின் கையை பற்றி கொண்ட பாரதி. அக்கா, நீ எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. உன் நல்ல மனசுக்கு நீ விரும்பிய அத்தானே புருஷனா வருவார்க்கா. பாரதி செல்லவும் சக்தியின் முகத்தில் நாண புன்னகை. சி போடி, பெரிய மனுஷி போல பேசிக்கிட்டு சினிங்கினாள். அக்கா, முதல்ல எனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த நம்ம அஷ்டலட்சுமி கிட்ட சொல்லிட்டு அவங்க முகம் எப்படி அஷ்டகோணலா போகுதுன்னு பார்க்கலாம் வா எனவும் புன்னகைத்த சக்தி எழுந்து தங்கையுடன் வந்தாள். சீரியலில் கண்ணை பதித்ததால் வாய்க்கு சற்று ஓய்வு கொடுத்திருந்த அஷ்டலட்சுமியிடம் வந்தவள், அத்தை ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றதும் எரிச்சலுடன் திரும்பியவர் முறைத்தார். எதுக்கடி ஒரு நிமிஷம்? ஒரு சீரியலை பார்க்க நிம்மதியா விடுறீங்களா? அடுத்து ஏதாச்சும் பஞ்சாயத்தை கொண்டு வந்து வச்சிருக்கியா என்ன? நேற்று காலையில சென்னை கிளம்பி போனவ, இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வர்ற. ஹாலில் உட்காந்துருக்க என்ன மதிச்சு 2 வார்த்தை பேசுனியா? யாரோ உட்காந்துருக்கிறது போல கண்டுக்காம உள்ள போற. எல்லாம் உன் மாமா கொடுக்குற இடம். என்னத்த சொல்றது, நம்மள மதிக்க யாரும் இல்லை. அவர் புலம்பிக் கொண்டே இருக்க சட்டென்று காலில் விழுந்தாள் பாரதி. பதறி போனவர் தனது 80 கிலோ உடம்பை தூக்கி கொண்டு வேகமாய் எழுந்தார். ஏய், என்னடி பண்ற? எதுக்கு என் காலில் விழுற? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த. எதுக்கு ஆசீர்வாதம்? எங்களுக்கு தெரியாம யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா? ஐயோ அத்தை, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க முடியாது. நீங்களும் எனக்கு அம்மா போலதானே, அதான் உங்க காலில் விழுந்தேன். பாரதி சொல்லவும் சட்டென்ன திகைத்து போனார் அஷ்டலட்சுமி. என்ன சொன்ன? நான் உனக்கு அம்மா போலவா? பின்ன இல்லையாத்த. என் அம்மாவை விட நீங்க தானே நான் சென்னைக்கு போயிட்டு வர வரைக்கும் கவலைப்பட்டீங்க. எனக்கு வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டே இருந்தீங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த எனவும் சரியாய் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் மாமா கோபாலகிருஷ்ணன். என்னடா பாருமா, எதுக்கு ஆசீர்வாதம்? அதுவும் உனக்கு அரிச்சு கொட்டிட்டே இருக்கிற உன் அத்தை கிட்ட. அதானே, அவ நல்லா பேசினாலும் உங்களுக்கு பொறுக்காதே. சரி சரி, இப்படி வந்து நில்லுங்க, 2 பேருமா வாழ்த்துவோம் என்றார். அளவோட பேசி வளமோட வாழடி அம்மா, நல்லா இரு, எழுந்திரி அஷ்டலட்சுமி சொல்ல மனைவியை நோக்கி புன்னகைத்தவர். வாழ்த்துறதுல கூட இப்படித்தான் உன்னால சொல்ல முடியுமா என்பது போல் பார்த்தாலும் தேவையில்லாமல் புதிதாய் ஒரு பிரச்சனைக்கு கமா போட வேண்டாம் என்று நினைத்து பாரதியிடம் திரும்பினார். என்னடாமா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? நல்லா இருடாமா என்ற மாமாவிடம் சந்தோஷமாய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீட்டினாள் பாரதி. ஆமா மாமா, சென்னையில ஒரு பெரிய கம்பெனில மார்க்கெட்டிங் ஜூனியர் ஆபீசரா வேலை, 20,000 சம்பளம். 3 மாசம் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே பெர்மனன்ட் ஆனதும் 30,000 சம்பளம் என்றாள் புன்னகையுடன். அடடே, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்றார் மகிழ்ச்சியுடன். சின்னவளுக்கு வேலை கிடைச்சது இருக்கட்டும், இன்னைக்கு அந்த திலகா வந்து எப்படி கத்துனா தெரியுமா என அஷ்டலட்சுமி கூறியதும் சக்தி முகம் வாடி குனிந்து கொண்டாள். எப்ப சக்திய என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? இப்படி அவன் காத்துக்கிட்டே இருந்தா டைரக்டா 60ஆம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா? அவன் என்னமோ ஊர் உலகத்துல பொண்ணு இல்லாதது போல மாமன் மகளை தான் கட்டிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். இவ என்னடானா படுக்கையில கிடைக்கிற அம்மாவுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா.
நீங்களும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவே இல்லாம பேச்சே எடுக்காம இருக்கீங்க. இப்படியே இருந்தா எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும்? ஒண்ணு சீக்கிரம் கல்யாணத்தை வைக்கணும், இல்லைனா நான் வெளியே பொண்ணு பார்த்து என் மகன் கையில காலில் விழுந்தாவது கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவேன்னு மிரட்டுற போல சொல்லிட்டு போறா. படபடப்பாய் சொல்லி முடித்தார் அஷ்டலட்சுமி. திலகா சொன்னதுலயும் தப்பேதும் இல்லையே. ஒரு பையனை பெத்த அம்மாவா ஆதங்கத்துல கொஞ்சம் சுருக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு போயிருக்கா. நாம இன்னும் இத பத்தி பேசி முடிக்காம தாமதிக்கிறதும் தப்புதான் என்றார் கோபாலகிருஷ்ணன். சக்தி அமைதியாய் கண்ணீருடன் நிற்க, மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா என்றாள் பாரதி. என்னடா சொல்லு. மாமா 3 மாசம் நான் ஹாஸ்டல்ல இருந்து வேலைக்கு போயிட்டு பர்மனண்ட் ஆனதும் சென்னையில் ஒரு வீடு பார்த்து அம்மா அக்காவை அங்கே அழைச்சிட்டு போயிடுறேன். அம்மாவை பார்த்துக்க யாரையாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அக்காவுக்கு கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணிடலாம் மாமா. அந்த கடனை நான் வேலைக்கு போய் அடைச்சிக்கிறேன் என்றாள். அஷ்டலட்சுமி திகைப்புடன் பாரதியை பார்க்க அவள் தோளில் சிநேகமாய் தட்டி புன்னகைத்த கோபால், பாருமா, உன் கூட பிறந்தவளுக்கு உன்னால முடிஞ்சதை செய்யணும்னு நீ நினைக்கிறது நல்ல விஷயம்தான். நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன். அதுக்காக என் கூட பிறந்தவளை நான் சிரமப்படுத்த விரும்பல. அவளை பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கும் இருக்குதானே. சக்தி கல்யாணத்துக்கு நான் வேற யோசனை பண்ணி வச்சிருக்கேன். அதான் இவ்வளோ நாளா அமைதியா இருந்தேன். ஒரு சீட்டு போட்டிருக்கேன், அதை எடுத்து அவ கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்றவர் அஷ்டலட்சுமியை தயக்கத்துடன் பார்க்க முறைத்தார் அவர். இப்ப எதுக்கு என்ன பாக்குறீங்க? நான் அந்த சீட்டு பணத்துல சக்தி கல்யாணத்தை நடத்த வேண்டான்னு சொல்லிடுவேன்னு பாக்குறீங்களா? அந்த அளவுக்கு ஒன்றும் நான் குடும்பக்காரி இல்லை. எப்படி இருந்தாலும் இவங்க குடும்பத்தை நம்ம தோல்ல ஏத்திக்கிட்டோம். அப்ப இவங்க கல்யாணமும் நம்ம பொறுப்பு தானே. கொஞ்சம் சிம்பிளா கடன் வாங்காத அளவுல கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். தேவிகாவை சென்னைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம். முன்ன பின்ன தெரியாத ஆளுகளையெல்லாம் நம்பி விட முடியாது. அவளை நான் பாத்துக்கிறேன். முடியலனா பக்கத்து வீட்டு ராணியை அழைச்சிக்கிறேன். இவ ஹாஸ்டல்ல இருந்தே வேலைக்கு போகட்டும். வாரம் வாரம் இங்கே வந்து அம்மாவை பார்த்துக்கிட்டோம் என்றார். அவர் சொன்னதை 3 பேரும் நம்ப முடியாதது போல் சம்பித்து கேட்டுக்கொண்டிருக்க, எப்ப பார்த்தாலும் என்னை அரைக்கி மாதிரியே பார்க்க வேண்டியது. அப்படி இப்படி பேசுவேன்தான். அதுக்காக இவங்க மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு ஆயிடுமா? 3 பேரும் வாய்க்குள்ள ஈ போறது கூட தெரியாம ஆன்னு பார்க்காதீங்க. சக்தி, மாமாவுக்கு காஃபி போட்டு கொடு. அதிகாரமாய் சொல்லிக்கொண்டே எழுந்து உள்ளே செல்ல பிரமிப்பு மாறாமல் மாமாவை பார்த்தாள் பாரதி. மாமா, அத்தை நல்லவங்களா கெட்டவங்களா? எனக்கும் புரியலையேம்மா. ஏதாச்சும் போதி மரத்தடியில போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டாலோ என்னவோ. திடீர் ஞானோதயம் வந்திருக்கு. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். சக்திமா, காஃபி என்றதும் இதோ தரேன் மாமா என்றவள் சந்தோஷமாய் அடுக்கலைக்கு சென்றாள். சரி மாமா, நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் சொன்ன பாரதி அவளது அறைக்கு சென்று மொபைலை சார்ஜரில் குத்திவிட்டு மாற்று உடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றாள். குளிக்கும்போது மொபைல் ரிங் ஆகும் சத்தம் கேட்க, வானுக்கிட்ட ரீச் ஆயிட்டோன்னு கல்பனாவுக்கு சொல்ல சொன்னாமே, சொல்ல மறந்துட்டா போல இருக்கு என நினைத்தவள் நிதானமாய் குளித்து வந்து போனை எடுக்க அதில் புதிய ஏதோ நம்பர் இருந்தது. யாரா இருக்கும்? யோசிக்கும் போதே அதே எண்ணிலிருந்து அழைப்பு வர எடுத்து காதுக்கு கொடுத்தாள். ஹலோ. ஹலோ, மிஸ் பாரதியா என்றது கம்பீர குரல் ஒன்று. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கிறோமே என நினைத்தபடி, எஸ் பாரதி தான், நீங்க யாரு என்றான். நான் ரிஷி பேசுறேன். அவனது குரல் தயங்கி பின் ஒலிக்க, சொல்லுங்க என்றான். உங்க ஃப்ரெண்டு கல்பனா கிட்ட பேசினேன். உங்களை பத்தி நிறைய விஷயம் பெருமையா சொன்னாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்தது. அவங்க கிட்ட உங்க நம்பர் வாங்கினேன். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா 2 நிமிஷம் பேசலாமா? நிதானமாய் கேட்டான். என்ன விஷயம் பேசணும் சொல்லுங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட சட்டுன்னு ஐ லவ் யூ சொன்னது கண்டிப்பா தப்பு தான். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க பாரதி. இட்ஸ் ஓகே மிஸ்டர் ரிஷி, மன்னிச்சிட்டேன், விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். இப்பதான் உங்களை பத்தி எனக்கு தெரியுமே. இனி ஐ லவ் யூ சொல்றது தப்பில்லையே. ஸோ ஐ லவ் யூ ரதி. ரிஷி நிறுத்தி நிதானமாய் சொல்ல இதயம் தொண்டைக்குள் துடிப்பது போல் உணர்ந்தாள் பாரதி. என் அத்தனை தைரியங்களும் உன் ஒற்றை புன்னகையின் முன் மண்டியிட்டுக் கொள்கின்றன. நீ என் மனசாட்சியா? என் மனதில் உன் அரசாட்சியா?